ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அழகான சன்ஃப்ளவர் எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம போட் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வரணுமோ அதையுமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு மேலே ஒரு ட்ராயிங் நம்ம ஷேப் கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிக்கணும், சரிங்களா? ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு ப்ரௌன் கலர் அண்டு எல்லோ கலர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நார்மல் நீடியில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த ஊசியில் நூல் கோர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி 3 தடவை வந்துட்டு சுற்றணும். நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ சுற்றிட்டு ஸோ அதே இடத்துல திரும்பி ஊசியை குத்தி வெளியே எடுத்துட்டோன்னா ஃப்ரெஞ்ச் நட் அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் வந்துட்டு விழுந்துடும், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனாக ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பக்கத்துலேயே வந்துட்டு கேப் எதுவுமே இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு நீடியில் எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறமா அதை வெளியே எடுத்துட்டு ஸோ 3 டைம்ஸ் வந்து சுற்றணும். அதுவும் எண்டில் கிடையாது, எண்டில் வந்துட்டு 3 டைம்ஸ் சுற்றி டைட்டாக அந்த எண்டை பிடிச்சிட்டு ஸோ எந்த இடத்துல வேணுமோ பக்கத்தில் குத்திட்டு நம்ம வெளியே எடுத்தோன்னா ஸோ அழகாக வந்துடும். ஸோ நூல் நிறையா எடுத்தவங்க வந்து லாஸ்ட் எண்டை பிடிச்சிக்கோங்க, ஏன்னா சுருங்கிரு நூல் டக்குன்னு, ஸோ ஷேப் வராது. ஸோ அதனால் பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா அழகாக ப்ராப்பராக கிளியராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டிங் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணிக்கலாம். போட்டுட்டு வந்தோம்னா செம்ம ஈஸியாக நீட்டாக முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த ப்ரௌன் கலர் த்ரெட்டு எவ்வளோ எம்ப்ராய்டிங் த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 த்ரெட்டு கிட்ட எம்ப்ராய்டிங் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மேலே இருக்க அந்த லீஃப் எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 2க்கு 1 யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எத்தனை வரும் நீங்களே கனெக்ட் பண்ணுங்கள். சரி, அப்படி கனெக்ட் பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை வரும், ஓகே, சரிங்களா? ஸோ அத்தனை த்ரெட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரௌன் கலர் வந்துட்டு 4 தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்மளோட எல்லோ கலர் வந்துட்டு 5 தேவைப்படும். ஸோ 5 இருந்தால் நம்ம இந்த டிசைனை ப்ராப்பராக நீட்டாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த சன்ஃப்ளவர் லீஃபை எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் முடிஞ்சு. இப்போ நம்ம சன்ஃப்ளவர் லீஃபை வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டரி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிட்டேன். எனக்கு ஒரே ஒரு லீஃப் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதை மட்டும் முடிச்சோன்னா பக்காவாக இந்த டிசைன் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதுக்கு நம்ம நார்மல் நீடியில் எல்லோ கலர் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டிசைனை எவ்வளோ பக்கத்தில் நெருக்கமாக போகிறீங்களோ அவ்வளவு அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ இந்த லீஃபோட மொன பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஷார்ப்பாக ஒன்று இருக்கா, அங்கனுக்குள்ளே நம்ம வந்து நீடியில் வச்சு வெளியே எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஷேப் தெரியும். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊசியை டபுள் மெத்தடில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே டிசைன் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ பேக்கில் இருந்து இப்படி வெளியே எடுக்கணும், சரிங்களா? பேக்கில் குத்தி திரும்பி மேலாப்பில் கொண்டு வரணும்.
ஸோ வெளியில் தெரிகிற மாதிரியே பார்த்துக்கோங்க. மேலாப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வந்து அந்த கூர்மையாக வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளியே கொண்டுட்டு ஸோ இழுத்திங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் எந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துட்டு வரப்போகுதுன்னு பாருங்கள். ஒரு வி ஷேப்பில் ஒரு ஷேப் வரும். இந்த ஷேப் கொண்டு வந்தால் தான் ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்தால் தான் எண்டிங் வரைக்குமே நமக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடு ஸோ அந்த சென்டர் நூல் இருக்கா அதுக்கு பக்கத்துலேயுமே சென்டரில் இருந்து குத்தி ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளியே எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு வி ஷேப்பில் அழகாக ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ உங்களுக்கு ஸோ ஏன் நம்ம ஷேப் வர்றதுக்காக அப்படி பண்ணணும் இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக அந்த வி ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த லீஃபோட பார்டர்லேருந்து எடுத்து அந்த லைன் சென்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆப்போசிட் பார்டர்லேருந்து எடுத்து அந்த லைன் இன்சர்ட் பண்ணோம். ஸோ பார்டர் டு லைன், லைன் டு பார்டர், பார்டர் டு லைன், லைன் டு பார்டர், இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லீஃப் பார்டர்லேருந்து எடுத்து அந்த லைன் பாதியில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கீழே இருந்து ஆப்போசிட் பார்டரில் இருந்து வெளியே எடுத்து அந்த லைனில் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். இப்போ அந்த சென்டர் லைன் வந்துட்டு நமக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஹாஃப் சைடு முடிச்சுட்டு நம்ம அனதர் ஹாஃபுக்கு வரணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போட்டோன்னா நம்மளோட ஃப்ரெஞ்சு நாட்டுக்கிட்ட டிசைன் வந்துடும். ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஒன் சைடு ஹாஃபை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அனதர் சைடு ஹாஃப் வந்து ஃபினிஷ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஷேப் வந்துட்டு மாறாமல் அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ ஆப்போசிட் போகாமல் ஸோ அந்த சைட்லேயே எடுத்து அந்த சைடே நான் இன்சர்ட் பண்ணுவேன் பாருங்கள். ஸோ அந்த சைடே எடுத்து அந்த சைடே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ திரும்பி அங்கேருந்து எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஷேப்பும் மாறாது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஓகே, ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஆப்போசிட் சைடுமே இதே மெத்தட் தான். ஸோ அங்கனுக்குள்ளேயே எடுத்து அங்கனுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறோன்னா ஷேப் வர்றதுக்காக தான். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆரி வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கோம். ஆரி எம்ப்ராய்டிங் டிசைன் புக்குமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த சன்ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.